இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை திருவார்த்தைகள் 40 45 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவிடம், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டுகின்றார். இயேசுவும் அவர் மீது பரிவு கொண்டு அவரை குணப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தியின் வழியாக இறை திட்டத்தை அறிந்து செயல்பட இறைவன் நம்மை அழைக்கின்றார். நமது எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்று நாம் இறைவனிடம் மன்றாடுகின்றோம். அவை நிறைவேறாத போது சோர்வடைந்து விடுகின்றோம். இறைவன் நாம் கேட்பதற்கு மேலாக சிறப்பானதொன்றை நமக்கு தருவார் என்பதில் நம்பிக்கை இழக்கின்றோம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் இயேசுவை பார்த்து, நீர் விரும்பினால் என்று முழுமையாக தன்னை கையளிப்பதை பார்க்கின்றோம். நமது வாழ்வில் இறை திட்டத்தை உணர்ந்து இறைவனின் திருவுளத்தை நம்மில் நிறைவேறிட நம்மையே இறைபாதம் சமர்ப்பிக்கின்ற போது நாமும் இறைவனின் அற்புதங்களையும் காண்போம். மாறி வருகின்ற கால சூழலில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடர்பாடுகளை நமது வாழ்வில் சந்தித்து வருகின்றோம். இந்நாளில் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து நமது வாழ்வு பிறருக்கும் உலகிற்கும் சான்று பகரும் வாழ்வாய் மாறிட இறை அருள் வேண்டுவோம். ஜெபம். வழிநடத்தும் நல்ல ஆயனா எம் இறைவா, உமது திருவுளப்படி நாங்கள் எங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு அதன் வழியாய் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும். ஆமென்.